ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றுமே இல்லை, ஜேபி தமிழ் ஷேர் மார்க்கெட் சொல்லி டெலகிராம் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி 4000 மெம்பர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப். சரிங்களா? ஓகே. எப்போதுமே ஸ்டாக் எடுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், எனக்கு லாஸே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா இண்டெக்ஸை காட்டிலும், சரிங்களா, நெஃப்டி 50லையோ நெக்ஸ்ட் 50லையோ ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இதில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் இருக்கணும், ஆனால் எனக்கு லாஸே இருக்கக்கூடாது, ட்ரேட் எடுத்தால் எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். அதாவது எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மாட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் இருக்கும். யார் சீக்கிரம் பணம் பண்ணணும், இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபெயிலியருக்கான பாசிபிலிட்டிஸ் எப்போதுமே ரொம்பவே அதிகம். சரிங்களா? எப்போதுமே நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். இதில் 100 ஸ்டாக் இருக்குது. ஏன் எப்போதும் நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50லையும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஷேரை வாங்கிடுவீங்க, விற்கும்போது வாங்குறதுக்கு சில சமயத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இதுவும் ஒரு பிஸ்னஸ் ரீதியான ஒரு அப்ரோச்சில் நீங்கள் போகும்போது தெரியும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான இஷ்யூ நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50லேயே இருக்கும், ஆனால் மேஜராக இருக்காது. நீங்கள் மார்னிங் சமயத்தில் ஒரு 5000 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள், உங்களுக்கு சில சமயத்தில் ஸ்டாக் அலாகேட் ஆகாது. சரிங்களா? அந்த ரீசனுக்காக தான் நெஃப்டி 50லையும் நெக்ஸ்ட் 50லையும் ட்ரேட் எடுக்கும்போது விற்கும்போது சில சமயத்தில் உங்களுக்கு இஷ்யூ வராமல் இருக்க இதில் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ 100 ஸ்டாக்குமே ரிசர்ச் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணுங்கள், எந்த ஸ்டாக் பெஸ்ட்டோ அதை நல்லா அப்படியே ரிசர்ச் பண்ணிவிட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அப் ட்ரெண்டை பைக்கு எடுத்துக்கோங்க, ஃப்ளாட்டை பைக்கும் செல்லுக்கும் எடுத்துக்கலாம், டவுன் ட்ரெண்டை செல்லுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் டே கேண்டிலில் போடுறதை காட்டிலும் மந்த்லி கேண்டிலில் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது 2 விஷயம் இருக்குது. இது ஃப்ளாட்டுன்னு நீங்கள் நினச்சாலும் ஓகே தான். சரிங்களா? அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஜிக்ஸாக், இங்கே பாக்ஸ் பேட்டர்ன். சரிங்களா? இது பிரேக் அவுட்டுக்கான பாசிபிலிட்டிஸ்க்கான அதிகம். இப்போது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகச்ச மந்த்லி கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? மேஜராக சக்ஸஸ் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படி போகச்ச ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கா, அதாவது 100 ஸ்டாக் இருக்குது, ப்ரீவியஸ் மந்த்தை பிரேக் பண்ணும்போது செல்ல ஸ்டாக்கில் ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கும். இந்த மந்த் நீங்கள் ட்ரேட் எடுக்கச்ச அப்போ ப்ரீவியஸோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். நீங்கள் 100 ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ஸ்டாக் 10ஆம் தேதி பிரேக் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஒன்று 12ஆம் தேதி பிரேக் அவுட் பண்ணலாம், ஒன்று 14ஆம் தேதி பிரேக் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி செல் சைடு ரெட் கேண்டில், சரிங்களா, ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும், பிரேக் அவுட் பண்ணும்போது சின்ன சின்ன ப்ராஃபிட் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரச்ச. அப்போ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் இருக்கும். கிட்டத்தட்ட பைக்கு ஒரு 3 எடுத்திங்கன்னா செல்லுக்கு ஒரு 3 எடுக்கலாம். சரிங்களா? இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். சரிங்களா? அதாவது டவுன் ட்ரெண்டில் போகும்போது உங்களால் ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த மாதிரி இஷ்யூ இருக்கச்ச புட் ஆப்ஷனை பை பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 6 ட்ரேடு 7 ட்ரேட் அப்படிங்கிறது மந்த்லி எடுக்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக இந்த 6-7 ட்ரேடும் சக்ஸஸ் இருக்கும். ஸோ பேக் டெஸ்ட் நிறையா பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சக்ஸஸ் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் டயத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? நிறையா பேர் என்ன நினச்சிட்றாங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா, அதாவது ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், NR4, NR7, சூப்பர் ட்ரெண்ட், RSI, MACD, நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எடுத்து போட்டாலும் சரி, என்ன இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணாலும் சரி, என்ன கேண்டில்
ட்ராகன் ஃப்ளை டோஜி சரிங்களா, ஹேமர் எப்படி வந்து நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாலும் சரி, ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் புக்கில் உள்ள விஷயத்தை எவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ணாலும், என்ன லேர்னிங் பர்பஸில் எப்படி கற்றுக்கிட்டாலுமே மார்க்கெட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணச்ச உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் வரும். என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயமே என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக இல்லாட்டா கூட நீங்கள் ட்ரேட் பண்ணுற கேண்டில் பொறுமையாக இருக்கணும். இப்போ இந்த கேண்டில் உருவாகிறதுக்கு உங்களுக்கு 1 month நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, அது வந்தால் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். அப்போ இது பொறுமையாக வந்துட்டு இருந்த ஒரு கேண்டில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகச்சா கன்ஃபார்ம் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதே தான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்கிறேனோ அதே விஷயத்தை தான் நான் இங்கேயும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ ஒன்றுமே தெரியாத மாதிரி என்றைக்குமே அப்ரோச் பண்ணுங்கள். நேற்று ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி எதுவுமே தெரியாத மாதிரி ட்ரேடில் இருங்க. ஒரு ட்ரேட்லேயும் சின்ன லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 week வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி என்ன தப்பு பண்ணும், அது ஏன் ஒர்க் ஆகலை, அதை மந்த்லி கேண்டில் போட்டு செக் பண்ணுங்கள், வீக்லி கேண்டில் போட்டு செக் பண்ணுங்கள், அன்றைக்கி டாப்பில் எப்படி வந்திருக்கு மார்க்கெட் எல்லாத்தையும் செக் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஸோ ரிசர்ச் நிறையா பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.